முஸ்லிம்களாகிய நீங்கள் பொம்பளைக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணவே எத்தனை பேரா இருக்கிறீங்க? 100ல எங்கேயாவது ஒருத்தர் இருப்பான். அப்போ பொம்பளைக்கு காசு கொடுக்காம பொம்பளைகிட்ட காசு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணவன் தான் 100க்கு 95 பேர் இருக்கிறான். இந்த 95 திருமணம் தான் அல்லாஹ் சொன்ன முறைப்படி நடக்காதனால அத்தனையும் விபச்சாரம். இதுல மாற்றி சொன்னவன் காஃபிர், இதை மாற்றி சொல்லுகிறவன் ஏற்றுக்கொள்ளாதவன் காஃபிர். காஃபிர் இப்படி கிப்லாவை முன்னோக்கி தொழுதா ஷரியத் படி தொழுதன் தௌஹீத் தொழுத. ஒரு உருவப்படத்தை முன்னாடி வச்சுட்டு தொழுதுனா அது ஹராமான தொழுத, காஃபிர் ஆயிட்ட இல்லையா? உருவத்தை எடுத்துட்டு தொழுதா மூமீன் ஆயிட்ட, உருவத்தை வச்சு தொழுதா காஃபிர் ஆயிட்ட. காஃபிர் கூட இல்ல, முஷ்ரிகீன் ஆயிட்ட, இணை வைத்த பாவத்தை செய்து விட்டாய். அப்ப அல்லாஹ் சொல்லி பொண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ண சொன்னதை விட்டு போட்டு பொம்பளை கையில காசு வாங்கினவன் யாரு? ஒரு பொம்பளை ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூப்பிடுற, அவளுக்கு பணத்தை கொடுக்குற, அவட்ட போய் படுத்துற, அதுக்கு பேர் என்ன? இந்த பொம்பளைட்ட காசு வாங்கிட்டு அவளை குழப்பம் நடத்துறவன் யாரு? ஆண் விபச்சாரகன், 100 கசி அடிச்சு ஆளாக்கப்பட வேண்டியவன். அதுக்கு துவா கேட்டவன், ஹுக்கும் கேட்டவன், கையெழுத்து போட்டவன், ஜமாத் தலைவன் எல்லாமே விபச்சாரத்திற்கு துணை நின்ற பாவிகள் பாவிகள் பாவிகள். இவர்களுக்கு மறுமை கிடையாது. அல்லாஹ்வின் விரோதிகள், அவர்கள் பின்னால் நின்று சொல்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மாற்று கருத்து நினைப்பவன் கூட காஃபிராகி விடுகிறான். அந்த நினைவிலே ஆண் விபச்சாரத்திற்கு துணை நிற்கிறான். சும்மாவது கையில பிடிச்சுக்கிறான். ஹுக்கும் சொல்லு, என்னடா ஹுக்கும்? அவனுக்கு தெரியும் இவன் ரேட் போட்டிருக்கான். 10,000 ரூபாய் வாங்கினியா 10% பள்ளியாசல் கொடுன்னு. ஹராம் ஹராம் ஹராம். உழைக்காத ஒரு சொட்டு காசு உன் பெற்ற தாயோடு உடல் உறவு கொள்வதை விட கொடிய பாவம் அது. அதை நீ தொட்டது பாவம். யாராவது நம் இளைஞர்கள் செய்திருந்தால், ஜிகாத் கமிட்டிக்காரன் நிறைய பேர் அந்த காசை உன்னால இப்ப கொடுக்க முடியுதுனால உன் மனைவிட்ட போய் கையை பிடிச்சு அல்லாவுக்காக சபர் செஞ்சுக்கோ, அவன் நான் கடனா எனக்கு சொல்லு, நீ உன் வாயில உன் தகப்பன் பணம் கொடுத்திருக்கான் இல்லையா, அதை எனக்கு கடனாக்கிடு, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன், இந்த முதல் தவணைன்னு ஒரு 10-50 எடுத்து அவன் கையில வச்சு நீங்க தவணை முறையில் அவளுக்கு கழிச்சிட்டீங்கன்னா தான் அந்த விபச்சார பாவத்திலிருந்து மாறுவாய். இல்லை என்றால் உன்னுடைய பூர்த்தியான நிக்கா அல்ல. அனைத்துமே ஆண் விபச்சாரத்திற்கு துணை போன பாவிகள். இந்த அயோக்கியர்களால் அடுத்தவனுக்கு இஸ்லாம் மதத்தை தழுவ முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பாவிகளுக்கு இன்மையும் கிடையாது, மறுமையும் கிடையாது சகோதரர். இன்மையும் கிடையாது, மறுமையும் கிடையாது. யாராவது செஞ்சிருக்கலாம். உடனே நீங்க போய் அந்த பொம்பளை கையை பிடிச்சு உங்க மனைவியை பிடிச்சு நான் தெரியாம பணம் வாங்கிட்டேன், தெரியாம ஒருத்தன் வாங்க மாட்டான், தெல்லவாதிப்பேன், தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன், இப்ப என் மனசாட்சி உறுத்துது, நாளைக்கு மறுமையில ஹயாத்த மௌத்த அதான் பணம் வாங்கின எவன் வீட்டுல அது ரிசல்ட் விருத்தியா இருக்காது. நீ நல்லா கவனிச்சு பார்த்தா துட்டு வாங்கிட்டு திருமணம் பண்ணவன் பூரா ரிசல்ட் விருத்தியாக. இந்த துட்டு இல்லாம திருமணம் பண்ண வாழ்க்கையில இருக்கிற செழிப்பு தெம்பு அந்த நூறு அவன் முகத்தில் இருக்கிற அந்த ரஹமத் குதிரத் இந்த திருட்டு பய முடிஞ்சல் இருக்காது. கொர்ரப்பய மாதிரி இருப்பான். கல்யாண வீட்டுல வார அவன் கொர்ரப்பய மொழி முடிப்பான். அது கொடுக்கிற பொண்ணு கொடுக்கிறவனும் அப்படியே ஒரு மாறி இழப்புல. அந்த கல்யாண வீட்டுக்குள்ள போனா ஒரு ஹராமான செயல் நடக்கும் போது அங்க துணை நிக்காத நின்னா அந்த லிஸ்ட்ல ஒன்னையும் சேர்த்துருவீங்க. நல்லா ஒண்ணு கையால தடு, வாயால தடு, குறைந்த அளவு மனதளவிலாவது வெறுத்து ஒதுங்கு. நீ மனதளவில் வெறுப்பதை இறைவன் கடைசி பட்ச ஈமானாக சொல்லுகிறான். ஆனா ஆலிம்களுக்கு கூட உட்கார்ந்து அவனுக்கு துவா ஓதி 2 பேர் கையெழுத்து, ஒரு வக்கீல், ஜமாத் தலைவர் எல்லாம் போட்டிருக்கான். ஏன் கியாமத்துக்கான சாட்சிகள், நாளைய நரக நெருப்பின் விறகுகள், நாளைய நரக நெருப்பின் இன்றைய விறகு கட்டைகள் இந்த ஜமாத்து தலைவர்கள், இந்த ஆலிம்கள், உலமாக்கள் யாரு? இந்த திருட்டு பணத்துக்கு கை ஓதுறவன். ஆலிம்களே, ஹக்கான மூமின்கள் நீங்கள், நல்லதை ஏவ கடமைப்பட்டீர்கள், தீயதை தடுக்க கடமைப்பட்டீர்கள். இதை சொல்லிக்கொண்டே சோத்தை தின்பவன் ஆலிம் அல்ல. சொல்லியதை செயலாக்க வேண்டும், செயல்படுத்தியதை இன்னொருவனுக்கு பிரகடனப்படுத்த வேண்டும். இதை செய்யாதவரை நீங்கள் ஆலிம்கள் இல்லை, சைத்தானின் கூட்டத்தில் ஒன்றாகி விடுவீர்கள். சகோதரர்களே, நீ முதல்ல அவனை பள்ளியாசல்ல ஏத்து மிம்பர்ல மாப்பிளக்காரன் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணு, நான் 10 பைசா பெண் வீட்டுல வரதட்சணையா வாங்கலேன். அவன் சத்தியம் பண்ணட்டும், அப்புறம் உட்காந்து நிக்காவும் இல்லையா வெளியே எந்திரிச்சு போயிடும், எங்கேயோ போய் ஓதுட்டோம். அதனால வேலை போது அவன் ரிசக்க நிர்மாணிக்க வேண்டியது இறைவன், இந்த பள்ளிவாசல் நிர்வாகி அல்ல. அப்படி பள்ளிவாசல் ஜமாத்துகளில் நீங்கள் சில சட்டங்களை கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு பள்ளிவாசலையும் கல்யாணத்துக்கு முதல்ல பையனை மேடையில ஏத்து, மேடையில நின்றுகிட்டு அவனை சொல்ல சொல்லு, என்ன அல்லாஹ் மேல சத்தியம் விட்டு, அல்லாஹ் மேல ஆணையிட்டு பையன் அண்டர்கிரவுண்ட்ல வாங்கியிருந்தா அவனுக்கு என்ன கேதின்னு அவனுக்கே தெரியும். அதுக்கு மேல நீ பொறுப்பு இல்ல. அப்படி சத்தியம் பண்ணவனுக்கு ஆலிம்கள் பாத்தியா ஓதுங்க. ஆதம்மவா போல வாழ முடியுமாடா? ஆதம்மவா வாழ்ந்த கதை எவனுக்கா தெரியுமாடா? தெரியாது. பைபிள்ல தான் சொல்லுது. சாபத்துக்கு ஆளான கதை நமக்கு எதுக்குடாது? இப்ராஹிம் சாரா போல
சுலைமான், யூசுப் போல அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா உனக்கு. நமக்கு அதெல்லாம் தெரியாத கதைடா. சும்மா உட்காந்து ஓதுற அவங்களை போல இவங்களை போல எங்க ஒப்பனை போல உங்க அம்மாவை போல வாழ்ன்னு சொல்ல மாட்டான். நபிகள் பெருமானாரை போல, கதீஜா நாச்சியாரை போல, அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா வாழ்ந்தது போல மற்றவங்க வாழ்றது சரித்திரம் முழுசா இல்ல. பெருமானார் போல கடைபிடித்து வாழுங்கள். பெருமானார் மனைவிகள் கோபம் ஊட்டக்கூடிய மனைவிகளும் இருந்திருக்கிறார்கள். சில நேரம் பெருமானாரே அவர்களை தள்ளியும் வைத்திருந்த அப்புறம் ஒன்று விட்டு இருக்கிறார். என்ன ஹக்கான மூமினாய் வாழ்ந்தா போதும். அதை விட்டு போட்டு ஆதம் அவ்வாவுக்கு போல அம்மா அந்த நினைப்பிலே இருக்கிறான். மாலையை போட்டு கணக்கு பண்ணிட்டு காசு பிடிங்கிட்டு அது என்ன மாப்பிள்ளை கொடுத்த வண்டியில அவன் அதுல இருப்பான். இவன் அந்த நேரம் சொல்லி செய்யணும். அப்படியே அந்த கல்யாண காசு எல்லாம் பார்த்தா எனக்கு